அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். ஒரு குடும்பத்துக்குள்ள எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ குழப்பங்கள், எவ்வளோ சீக்ரெட்ஸ் இல்லை. கௌதம் எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும். எஸ்எஸ்கே, ரேவதி, அப்புறம் நம்ம இலக்கியா, இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது, எதையோ மறைக்கிறாங்க. கண்டிப்பா இதை நான் கண்டுபிடிச்சே அவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கங்கணம் கட்டிட்டு சுத்துறாரு. கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை நெருங்கிக்கிட்டே வராரு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்எஸ்கேவும் இலக்கியாவுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி கார்த்திக் உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அந்த ப்ராஜெக்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை கார்த்திக் அந்த ப்ராஜெக்டை ஒழுங்கா பண்ணாம நஷ்டம் ஆயிடுச்சு, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதுக்கான மொத்த அமௌண்ட்டுமே கௌதம் தான் பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டு இலக்கியாவுக்கு செம்ம ஷாக்கு. பயங்கர கோவமாவும் ஆகுறாங்க. அட்லீஸ்ட் சரி தம்பி எப்படியாவது சைன் பண்ணி கொடுத்துடலாம், இந்த கான்ட்ராக்ட் அவருக்கு அது கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சாலும் இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கௌதம சைன் பண்ண விட மாட்டாங்க. வேற ஆப்ஷனே இல்ல, இந்த விஷயத்த கொண்டு போய் கௌதம் கிட்ட சொல்லியே ஆகணும். ஆனா இந்த அஞ்சலி சும்மா இல்லாம ஃபைல தூக்கிக்கிட்டு டாக்குமெண்ட்டை வச்சு எப்படியாவது கௌதம் கிட்ட சைன் வாங்கிடணும் அப்படின்னு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அங்க எங்க சுத்தி கடைசியில பூஜா கிட்ட நின்னாங்க இல்லையா? சோ பூஜா அஞ்சலியோட ஃப்ரெண்ட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சோ ரொம்ப க்ளோஸாவே பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்துல பூஜா கோயிலுக்கு போயிட்டு வராங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட கண்டிப்பா கௌதம் கிடைச்சாகணும் அப்படின்னு தான் வேண்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்ததும் வராததுமா அஞ்சலியை பார்த்துட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அஞ்சலி கேட்குறாங்க, நீ உன்னோட வருங்கால ஹஸ்பண்டை காமிக்கிறியா? யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? நீ தான் சொல்லிட்டே இருக்கல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பூஜாவும் எனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு, நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என் மனசுல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க அஞ்சலிக்கு. ஸோ அஞ்சலி போட்டோ காட்டு அப்படின்னு கேட்டோடனே பூஜா மொபைல் எடுத்து போட்டோவை காட்டுறாங்க. அது வேற யாரு போட்டோ இல்லை, நம்ம கௌதமோட போட்டோ தான். இதை பார்த்து அஞ்சலி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அஞ்சலி மூலியமா கௌதம் பத்தின மொத்த உண்மையும் பூஜாவுக்கு தெரிய வருமா? இந்த ஏமாற்றத்தை பூஜா தாங்குவாங்களா? என்ன நடக்க போகுதுன்றத எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ்எஸ்கே, ரேவதி அம்மா, இலக்கியா, இவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. இந்த போட்டோ வீட்டுல வச்சுக்கிட்டு தினம் என்னால செத்துட்டு இருக்க முடியாது. எம்வாக் மால் கம்பெனி ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. ஒருவேளை கௌதம் சைன் பண்ணி கார்த்திக் எடுத்து ஒழுங்கா முடிச்சு தரலன்னா அந்த நஷ்டத்தை கௌதம் தான் எடுத்துக்கணுமா? நீ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த லக்கி பர்சன் யாரு? போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு, இவர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.